வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த தியரிட்டிக்கல் வீடியோவில் ஒரு பேக்லைட் டெஸ்டர் விலை குறைவாக எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அசம்பிள் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அதனுடைய டெமோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் இப்போ நான் என்ன செய்ய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் பாருங்கள். மல்டிமீட்டரில் இது ரெண்டு டெஸ்ட் ப்ராப் இருக்குது. ரெண்டு டெஸ்ட் ப்ராப்பில் மீட்டரில் வோல்ட் பார்த்தீங்கன்னா 177 வருது, அரௌண்டு 177 அரௌண்ட் வருது. நம்ம இதில் வச்சு ஒரு எல்இடி செக் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு எல்இடி செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு எல்இடி செக் பண்ணுறேன். ஓகேவா? இந்த எல்இடி எடுக்கிற வோல்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 3 வோல்ட் ஆர் 4 வோல்ட். ஏன்னா இது ஹைப்ரைட் க்ரீன், இது வந்து ஹைப்ரைட் கிரீனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன பண்ணுறேன், வேறு இன்னொரு கலர் எல்இடி ஒரு ரெட் கலர். இந்த ரெட் கலர் எல்இடி இருப்ப எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வோல்ட்டு? இது அரௌண்ட் 2 வோல்ட், அரௌண்ட் 2 வோல்ட். அடுத்து ஒரு மல்டி கலர் எல்இடி, ஒரு மல்டி கலர் எல்இடி, அதை பாருங்கள், நான் கொடுக்குறேன். அது எவ்வளோ வோல்ட் எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு. இது அஸ்டபிள் மோடு, அதனால் 3-4 மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து வோல்ட் வருது. மீட்டரில் பாருங்கள், மீட்டரில் கொஞ்சம் விசிபிளாக இல்லை, பிடிக்கலாம் லைட்னோ. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், மீட்டரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் எடுத்துட்றேன். லோடு கொடுக்கல, அரௌண்ட் 177 வச்சுருக்கேன். நான் 06 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 09 யூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 230 வரும் வோல்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இதில், இது பேக் லைட். இது இந்த பேக் லைட்டில் என்ன பண்ணி 2 பேக் லைட்டு நான் பேரல் பண்ணியிருக்கேன். பேரல் பண்ணி நான் இப்போ கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? இதில் எல்இடி எரி வைக்கலாம். டல் வந்து எவ்வளோ எடுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கு பேரலெல்லாம். ஒரு 12 or 30. இது ஓல்டு வெர்ஷன். ஒரு எல்இடி வந்து 2.5 வோல்ட் வரும், இல்லைன்னா அரௌண்ட் 3 வோல்ட் வரும். ஓகேவா? ஸோ 5 இது கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கு. சப்போஸ் இண்டிவிஜுவலாக ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஸ்டிப்பு மட்டும். ஏன்னா நான் பேரல் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து விட்டேன்னு வச்சுங்களேன், இண்டிவிஜுவலாக எழுதிடலாம். சரி, இதில் ஒவ்வொரு எல்இடி செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு எல்இடி இண்டிவிஜுவலாகவும் இதில் செக் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி விடணும். ஒட்ட இண்டிவிஜுவலிட்டி செக் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் எல்இடி செக் பண்ணலாம். எவ்வளோ வோல்ட் எடுக்குன்னு பார்த்துக்கலாம். அரௌண்ட் 3 வோல்ட். ஓகேவா? 3 வோல்ட் எக்ஸாக்டாக காமிக்குது மீட்டரில். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்று எல்இடி நம்ம செக் பண்ண முடியும். ஒவ்வொரு எல்இடி செக் பண்ணலாம். சப்போஸ் ஒன்று ஒர்க் பண்ணலைன்னா கூட இந்த எல்இடி நம்ம செக் பண்ணலாம். நம்ம பேரலாகவும் செக் பண்ணலாம். டோட்டல் ஸ்டிப்பு செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். ஓகேவா? சரி, இது அசம்பிள் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் என்ன பண்ணுங்க, 09 யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு சேஃப்டி ஜோனுக்காக 6 யூஸ் பண்ணியிருக்கேன், 06 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 230 வோல்ட் வரும் நியர்லி. அப்படி வரும்பொழுது இன்னும் நல்ல பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் இதே போதும், இந்த இதே போதும் உங்களுக்கு. ஒரு எல்இடி எவ்வளோ வோல்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இது ஒரு டெமோக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது வயர் 1 ரெசிஸ்டன்ஸு, 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த கெப்பாசிட்டர் சீரியல் பண்ணியிருக்கேன். 2 டிரான்ஸ்ஃபார்மர், 1 இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து அடுத்த டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் கொடுத்து அந்த அவுட்புட்டை பிரிட்ஜ் பேர் கொண்டு போய் டிசியாக மாற்றி ஃபில்டர் பண்ணி தென் ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்து தென் இந்த சர்க்கியூட் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். அசம்பிள் பண்ணி பாருங்கள். எந்த எல்இடியாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் ப்ளஸ் குரூப் ஆஃப் எல்இடிஸை நம்ம இதை செக் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற புதுசு நியூ கமர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.